வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கடந்த பல வாரங்களாக திருக்குறள் பற்றின கருத்துக்களையே உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த தொடரிலே இலங்கையினுடைய செயல்பாடு திருக்குறளை பரப்புரை செய்வதிலும் திருவள்ளுவரை கொண்டாடுவதிலும் எவ்வாறு இருந்தது என்கின்ற ஒரு வினாவுக்கான ஒரு தேடலாக இந்த கலந்துரையாடல் அமைகிறது என்று நான் கருதுகிறேன். ரிஷி மூலம் பார்க்க வேண்டிய சூழல், இலங்கையில் திருக்குறள் எவ்வாறு பரப்புரை செய்யப்பட்டது என்ற வினா நம்முள் எழுகிறது. ஆனாலும் கூட ஈழத்து தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தில் 18ஆம் நூற்றாண்டு மிகுந்த கவனத்துக்குள்ளான ஒரு காலமாக திகழ்ந்திருக்கிறது. அதாவது இலங்கையிலே புகழ்பூத்த அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். தமிழக அறிஞர்களுடன் ஊடாடி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஊடாட்டத்தின் காரணமாக அவர்கள் பதிப்புத்துறை, உரை எழுதுகிற விஷயம், இன்னும் நூல் ஆக்கங்கள், சமய நடவடிக்கைகள் என்று சொல்லுகின்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது ஈடுபட்ட அந்த காரணத்தினால் அவர்களுக்கு தமிழகத்திலே இருக்கின்ற பிரபலமான அறிஞர்களும் சங்கங்களும் தொடர்புடையவனாக இருந்திருக்கின்றன. இவற்றின் அருட்டுணர்வினால் அவர்கள் பல்வேறு விதமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள், உரைவளம் சேர்த்திருக்கிறார்கள், பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே தான் தமிழ் உலகிலே, ஈழத்து தமிழ் உலகிலே திருக்குறளும் பரப்புரை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிய முடிகிறது. திருக்குறளில் பரப்புரை செய்யப்பட்டது என்பதற்கு மேலாக திருக்குறள் என்ற அந்த நூலினுடைய சிறப்பும் அந்த நூலினுடைய உரை வளமும் கருத்தில் கொள்ளப்பட்டு இலங்கையிலே பல அறிஞர்கள் அதனை தங்களுடைய ஆதார சுருதி நூலாக வைத்திருந்ததை அறிய முடிகிறது. நாங்கள் பெயர் குறித்து சொல்வதானால் இந்த பட்டியல் நீளும். எவரொருவர் பண்டிதராக இருக்கிறாரோ, மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதராக இருக்கலாம், அல்லது ஆரிய பாசா திராவிட அபிவிருத்தி சங்கத்தினுடைய பண்டிதராக இருக்கலாம், சைவப்புலவர்களாக இருக்கலாம். திருக்குறளை அறியாத பண்டித பாரம்பரியங்கள் நம்மிடையே இல்லை என்று குறிப்பிடுகிற அளவிற்கு திருக்குறள் தமிழ் இலங்கையிலே மிக சிறப்பாக பரப்புரை செய்யப்பட்டது என்பதைத்தான் குறிப்பிட முடியும். இதுக்கு ஆதாரமாக ஒரு விடயத்தை சொல்ல முடியும். இந்த சிறு சிறு சமூகங்களிடையே நூல் வாசிக்கின்ற பழக்கத்தை, பத்திரிகை வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நூல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த நூல் நிலையங்கள் எல்லாம், அநேகமான நூல் நிலையங்கள் திருவள்ளுவர் படிப்பகம், திருவள்ளுவர் சனசமூக நிலையம் என்ற பெயர்களினுடைய தான் இயங்கி இருக்கின்றன என்பது மிக முக்கியமான அம்சமாயிருக்கிறது. ஆகவே எழுத்து அறிவிப்பதற்காக, வாசிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பல சிறு சிறு அமைப்புகள் திருவள்ளுவரை முன்னிறுத்தித்தான் அது உருவாகி இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். அது மாத்திரமன்று, வள்ளுவர் சங்கங்கள் என்கின்ற அமைப்புகள் இலங்கை பூராவும், குறிப்பாக வடபுலத்தில் அளவுக்கு அதிகமான இந்த சங்கங்கள் இருந்திருக்கின்றன. அது ஒரு வகையில் வேறு விதமாக இருந்திருக்கிறது. இப்போது திருக்குறள் பற்றின, திருவள்ளுவர் பற்றின கருத்து நிலைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருவதனால் உங்களுக்கு புரிந்திருக்கும். சில சாதிய சங்கங்கள் கூட திருவள்ளுவரை முன்னிறுத்தி தங்களுடைய மக்களுக்கான அறிவு பரப்புகை செய்வதற்காக திருவள்ளுவர் மன்றங்கள் என்கின்ற மன்றங்களை உருவாக்கி அந்த மன்றங்களின் ஊடாக
கலை கலாச்சார நிகழ்ச்சிகளையும் உருவாக்கி தங்களுடைய சமூக மேம்பாட்டிற்கு உழைத்த ஒரு முறைமையையும் பார்க்க முடிகிறது. ஆகவே திருவள்ளுவர் வெறுமனே ஒரு அறிஞராக மாத்திரம் அறியப்படவில்லை, ஒரு சமூக அடையாளமாகவும் அறியப்பட்டு அந்த சமூகங்களுடைய மேலோங்கித்தனத்திற்கான ஆதார சுருதியாகவும் திருவள்ளுவர் விளங்கியிருக்கிறார் என்பது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. ஒரு கணக்கெடுப்பை நாங்கள் செய்வோமாய், உதாரணமாக வடமாநிலத்திலே ஒரு கணக்கெடுப்பை நாங்கள் நிகழ்த்துவோமாயின் இவ்வாறான இந்த சமூக அமைப்புகளின் ஊடாக திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது முக்கியமானது. அது மாத்திரமன்று, தை மாதத்திலே இந்த திருவள்ளுவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டிருக்கிறது அநேகமான இடங்களிலே. திருவள்ளுவர் ஜெயந்தி என்றால் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் என்று தை மாதம்தான் அதை கொண்டாடுகிறார். அப்போ தை மாதத்திலே திருவள்ளுவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டால் திருவள்ளுவருடைய சிலை ஊர்வலமாக கிராமங்களிலே சிறு சிறு கிராமங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு திருவள்ளுவருடைய புகழை அவர்கள் பேசியிருக்கிறார்கள், திருக்குறளை அவர்கள் பரப்பி இருக்கிறார்கள். இது மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. ஒரு சமூகம் தன்னுடைய இருப்பிலிருந்து மேற்கிளம்பி பல்வேறு விதமான அறிவுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அறிவு தேடுகையை நிகழ்த்துகிற பொழுது அந்த அறிவு தேடுகையின் அடியாதாரமாக திருக்குறளும் திருவள்ளுவரும் நிலை பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி மிக முக்கியமானது. இலங்கையிலே அது நிகழ்ந்திருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, பெரிய அமைப்புகளின் ஊடாகவும் திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார் இலங்கையில். குறிப்பாக நகரங்கள் சார்ந்த திருவள்ளுவ மன்றங்கள், தமிழ் மன்றங்கள் என்ற இந்த அமைப்புகள் திருக்குறளை வளர்த்தெடுப்பதில், திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதில் கவனம் கொண்டிருக்கின்றன என்பதை குறிப்பிடலாம். நகரங்களிலே உருவான தமிழ் சங்கங்களும் திருவள்ளுவர் சங்கங்களும் இதை வளர்த்தெடுத்திருக்கின்றன என்று குறிப்பிடலாம். இப்படியான ஒரு தொடர் வளர்ச்சியில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் பண்டிதர் காப்போ இரத்தினம் என்பவர். அவர் இலங்கை பாராளுமன்றத்தினுடைய தமிழ் பிரதிநிதியாக அவர் இருந்திருக்கிறார். ஆனால் திருக்குறளை வளர்த்தெடுப்பதில் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவர் உழைத்திருக்கிறார். அந்த உழைப்பின் வழியாக அவர் திருக்குறள் மன்றத்தை உருவாக்கி செயற்படுத்தி வந்திருக்கின்றார். ஆண்டுதோறும் திருக்குறள் மாநாடுகளை நடாத்தியிருக்கிறார். திருக்குறள் மாநாடுகளில் ஆண்டு மலர்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். மிகவும் அளவுக்கு அதிகமாக திருக்குறளை பரப்புகை செய்வதற்கு உழைத்ததில் பண்டிதர் காப்போ இரத்தினம் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது என்று குறிப்பிடலாம். இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவருடைய சிலை உருவாக்கமும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. திருவள்ளுவருடைய சிலை பல இடங்களில் பாடசாலைகளிலும் சங்கங்களின் வாயில்களிலும் திருவள்ளுவருடைய சிலை அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலைகளின் வாயில்களில் திருவள்ளுவர் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்ற கோலத்தை இலங்கையில் பல பாடசாலைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கல்வியினுடைய அடிப்படை திருவள்ளுவர் என்கின்ற ஒரு கருத்து நிலையின் பாற்பட்டு திருவள்ளுவரை கல்வி களத்தில் இழுத்து கொண்டு வந்து பாடசாலைகளில் இந்த திருவள்ளுவருடைய சிலையை நிறுவிய முறைமையை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இலங்கையில் கொண்டாட்டங்கள் விழாக்கள் நடைபெற காலகட்டங்களில் திருவள்ளுவர் சிலை ஊர்வலமாக செல்வதும் திருவள்ளுவர் சிலையை ஸ்தாபிப்பதும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது. குறிப்பாக 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அனைத்து உலக தமிழாராய்ச்சி மாநாடு, 4வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் நினைவாக யாழ்ப்பாணத்திலே பல அறிஞர்களுடைய சிலைகள் நிறுவப்பட்டன. ஔவையாருடைய சிலை நிறுவப்பட்டது, கம்பருடைய சிலை நிறுவப்பட்டது, அதுபோலவே வள்ளுவருடைய சிலையும் நிறுவப்பட்டு அது இன்று வரைக்கும் அது பேணி பாதுகாத்து வரப்படுகிறது. இவ்வாறு பல தளங்களிலே வள்ளுவருடைய சிலையை எல்லா இடங்களிலும் நிறுவுகின்ற ஒரு பண்பாடும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பண்பாடும் இலங்கையிலே இருக்கிறது என்பது. அது மாத்திரமல்ல, மிக அண்மை காலகட்டங்களிலே தமிழகத்திலிருந்து வருகின்ற
விஐபி குழுமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் விஜிபி குழுமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் உடையார் கோவில் குணா என்று சொல்லப்படுகின்ற அறிஞர்கள் அவர்கள் இலங்கையில் கொண்டு வந்து திருவள்ளுவர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த ஆர்வத்தின் அடியாக திருவள்ளுவர் சிலை இலங்கையின் எல்லா இடங்களிலும், குறிப்பாக தமிழர் வாழுகிற பிரதேசங்களிலும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதாவது தமிழர்கள், இது தமிழர்கள் வாழுகிற பிரதேசம் என்கின்ற ஒரு கருத்து நிலை எங்கு உருவாக்கப்படுகிறதோ அங்கு திருவள்ளுவருடைய சிலை குடிகொண்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு அடையாள அரசியலாக இதை பார்க்க முடிகிறது. இதனுடைய தொடர் வளர்ச்சியாக இன்னொரு முக்கியமான அம்சத்தை சொல்ல வேண்டும். திருவள்ளுவர் பாடநூல்களில் இலங்கையில் கொண்டாடப்படுவதைப் போல வேறு எந்த நாட்டிலும் கொண்டாடப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்தில் கூட திருவள்ளுவர் அவ்வாறு கொண்டாடப்படவில்லை. சாதாரணமாக ஒரு ஆரம்ப பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகம் வரையில் திருக்குறள் மிக முக்கியமான இடத்தை பெறுகிற, பாடவிதானத்தில் முக்கியமான இடத்தை பெறுகிற ஒரு அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். 2 தளங்களில் அது இயங்குகிறது. ஒன்று, அது சைவ தளம் என்பது, அதாவது திருவள்ளுவரை ஒரு சைவராக ஏற்றுக்கொண்டு சைவ கருத்தியல் என்பது திருக்குறளில் எவ்வாறு காணப்படுகிறது என்கின்ற கருத்தியலை முன்னிறுத்தி சைவ சமயம் சார்ந்த பாடநூல்களிலே திருக்குறள் அளவுக்கு அதிகமாக இடம்பெறுவதை காண்கிறோம். அது பல்கலைக்கழகம் வரையில் அந்த தளத்தில் திருக்குறள் நிலை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு வகைமை. இன்னொன்று, திருக்குறள் தமிழ் நூல் என்ற வகையில் தமிழ் பாடவிதானங்களில் மிக முக்கியத்துவம் பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது 1ஆம் தரத்திலிருந்து 11ஆம் தரம் வரைக்குமான பாடநூல்கள் அனைத்திலும் திருக்குறள் ஏதோ இடத்தில் ஏதோ விதத்தில் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதுபோலவே காப்போத்தா சாதாரண காப்போத்தா உயர்தர வகுப்புகளில் காணப்படுகின்ற பாட விதானங்களில் திருக்குறளுக்கு முக்கியத்துவமான இடம் உண்டு. பல்கலைக்கழகம் வரையில் இது நிலை பெற்றிருக்கிறது. ஆகவே திருக்குறள் என்கின்ற பனுவலுக்கு சமயம் சார்பாகவும் மொழி சார்பாகவும் மிகுந்த அங்கீகாரம் கிடைத்த ஒரு இலங்கை என்று குறிப்பிடலாம். இது திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் என்றுதான் இதனை குறிப்பிட வேண்டும். உண்மையாக கல்விச்சாலைகளிலே திருவள்ளுவர் முதன்மைப்படுத்தப்படுகிறார் என்பது உதாரணமாக லண்டனிலே காணப்படுகிற லண்டன் பல்கலைக்கழக வளாகத்திலே திருவள்ளுவருடைய சிலைதான் இருந்த கூடத்திலே இருக்கிறது. ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய முகப்பிலே திருவள்ளுவர் குடிகொண்டிருக்கிறார். அது அவர் கல்விக்கான முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்கிற ஒரு கருத்து நிலை. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வாயிலிலே திருவள்ளுவர் இருந்த கோலத்தில் குடிகொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு இடங்களிலே அந்த கல்வி நிலையங்கள் என்பவை திருவள்ளுவரை முன்னிறுத்தின ஒரு விடயத்தை பார்க்கிறோம். அவருடைய தொடர் வளர்ச்சியாகத்தான் நாமும் இலங்கையிலே இந்த கல்வி நிறுவனங்களிலும் கல்வி திட்டங்களிலும் திருவள்ளுவரும் திருக்குறளும் முதன்மைப்படுத்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விடயம் இங்கே நடந்திருக்கிறது. நாட்காட்டி மெய்கண்டான் திருக்குறள் காலண்டர் என்கிற பெயரிலே வருகிறது. மெய்கண்டான் அதிபர் ரத்னசபாபதி அவர்களுடைய கருத்தியலின் அடிப்படையிலே நாட்காட்டி ஒன்று வருகிறது. அந்த நாட்காட்டி மெய்கண்டான் திருக்குறள் நாட்காட்டி என்ற பெயரிலே வருகிறது. அந்த நாட்காட்டியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறள் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே எந்த விதமான செயற்பாடுகளிலும் திருக்குறள் முதன்மை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில், வாழ்வின் பல்வேறு தளங்களில் திருக்குறள் முதன்மை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இலங்கையில் பல தளங்களில் அது நிலவி வந்திருப்பதை பார்க்கிறோம். இதனுடைய கொடுமுடியாக கீரிமலையில் அமைந்த திருக்குறள் வளாகத்தை குறிப்பிடலாம். திருக்குறள் அரண்மனையை குறிப்பிடலாம். செஞ்சற்சொல்வர் ஆறு திருமுருகன் அவர்களுடைய அயராத முயற்சியின் விளைவாக அயலக தமிழர்களுடைய உதவியுடன் கீரிமலையிலே அமைக்கப்பட்ட திருக்குறள் அரண்மனை என்பது
மிக முக்கியமான ஒரு தளமாக திருவள்ளுவருக்கு கிடைத்த ஒரு பெரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எவ்வாறு கலைஞர் மூனா கருணாநிதி வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கி வள்ளுவர் கூட்டத்தினூடாக திருக்குறளுடைய சிறப்பை பரப்ப முயற்சித்தாரோ, எவ்வாறு கன்னியாகுமரியிலே 133 அடி உயரத்திலே வள்ளுவருடைய சிலையை நிறுவி அதனூடாக திருக்குறளை முதன்மைப்படுத்த விளைந்தாரோ, அதே போல ஆர் திருமுருகன் அவர்களும் யாழ்ப்பாணத்திலே கீரிமலையிலே திருக்குறள் வளாகம் என்ற ஒரு வளாகத்தை அமைத்து அந்த அரண்மனையிலே திருக்குறளை முன்னிறுத்தி திருவள்ளுவரை இருந்த கோலத்திலே அங்கே அமரச் செய்து திருக்குறள் எல்லாவற்றையும் கல்லிலே, அதாவது பளிங்கு கற்களிலே பதிப்பித்து சிங்கள மொழியிலும் பதிப்பித்து அங்கே ஒரு ஆராய்ச்சி நூலகத்தையும் ஆராய்ச்சி மண்டபத்தையும் உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார். ஈழத்தவர்கள் திருக்குறளை எவ்வளவு தூரம் சிறப்பாக போற்றினார்கள், கடைப்பிடித்தார்கள், அதன் வழி ஒழுகினார்கள் என்கின்ற பல தளங்களிலே இயங்கி வந்த அந்த சிறப்பின் உச்சாணி கொம்பாக கொடுமுடியாக இந்த திருக்குறள் அரண்மனையை குறிப்பிடலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதும் வரை வணக்கம்.